Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 50 days live weight loss challenge இன்னைக்கு day 30 ஆயிடுச்சு. 25th day அன்னைக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். லாஸ்ட் 5 days வந்து வீடியோ போடல. ஏன் அப்படின்னா நான் டயட் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். சேஞ்ச் பண்ணது எதனால அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த டயட் வந்து எடுத்துக்கிற உணவோட அளவுகள் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. ரொம்ப குறைவா இருக்கிறது உடல் உழைப்பு எனக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு. போதிய கலோரி எனக்கு போகலை, போதிய விட்டமின் மினரல் எதுவுமே நான் எடுத்துக்காத ரீசன் எடுத்துக்கல. இன்னொன்று சர்ஜரி முடிஞ்சு ஒரு 3 மாதம் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த கேப்பில் வந்து ஃபுட்டை இந்த அளவு கம்மி பண்ணி ஃபுல்லாக வந்து தேவையான அளவு ஊட்டச்சத்துக்கள் எதுவும் எடுக்காத பட்சத்தில் ரொம்ப வீக் ஆகிட்டேன்னா ஒரு மாதிரி உடம்பு வந்து அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நடுங்க ஆரம்பிச்சோன்னா ஓகே டயட்டை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ரொம்ப இறுக்கி பிடிக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கே தெரிஞ்சோன்னா டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். எப்போவுமே நீங்கள் ஒரு டயட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த டயட்டை சேஞ்ச் பண்ணுறப்போ வெயிட் அதிகமாகும். எனக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து வெயிட் குறையலை, வெயிட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. லாஸ்ட் 5 டேஸாக வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வெயிட் வந்து நாளுக்கு நாள் அதிகமாக எனக்கு எப்படி அந்த வீடியோஸ் வந்து நம்ம வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு இந்த வீடியோஸ் உங்கள் முன்னாடி எப்படி கொண்டு வரது, எப்படி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கே தெரியலை. அதனால தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலை. ஸோ இதுதான் ரீசன். வெயிட்டு எந்த அளவுக்கு அதிகமாகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாளைக்கு இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் எனக்கு ஆகும். ஏன்னா இன்னும் அந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்கலை. இந்த டயட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து ஆரம்பிக்கும். இத்தனைக்கும் பயங்கரமான உடல் உழைப்பு, எக்ஸசைஸ் தனியாக நான் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல, பட் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொன்று வந்து பயங்கரமாக எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுற அளவு வந்து எஃபோர்ட் நான் போட்டுட்ருக்கேன். காலையில் 4:30 மணிக்கு எழும்புறேன் அப்படின்னா நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஒர்க்கு. கேக்கு பேக்கிங் பண்ணணும், அதை கொண்டு கொரியர் பண்ண போகணும், அதை வந்து பேக் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க் எனக்கு போயிட்டே இருக்குது. உடம்பு வேற இந்த டயட்டு வேற நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இறுக்கி பிடிக்கிறப்போ உடம்பு வந்து நடுக்கெல்லாம் கொடுத்து என்னோட டோட்டல் அந்த டேயே ஸ்பாயில் ஆகுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உடனே டயட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன். சிம்பிளாக காலையில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன். இப்போதைக்கும் பழம் வேக வச்சு சாப்பிட்றது, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃப்ரூட், அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். முன்னாடி குவான்டிட்டி குறைவாக எடுத்துகிட்டு இருந்தேன், கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். நிறுத்தி வச்சுருந்த டீ 2 நேரம் இப்போ மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு ஓகே நம்ம வந்து டயட்டை ரொம்ப இருக்கிறப்போ நமக்கு இந்த மாதிரி வருது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. அதனால் நிறுத்தி வச்சுருந்தேன். டீ 2 டைமும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இனிப்பு இல்லாமல் 2 டைம் டீ எடுத்துகிட்ருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காலை உணவுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, இல்லை சப்பாத்தி, அது இல்லைன்னா சோறு, இந்த மாதிரி 5 நாளாக அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் அளவுகள் வந்து ரொம்ப குறைவாக எடுத்துக்கிறேன். நிறைய பொரியல் வச்சு சாப்பிட்றேன். ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் இருக்காது. வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு 2 கிலோ 3 கிலோ தான் இந்த டயட்டுக்கு குறைக்க முடியும். எனக்கு தெரியும். சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு இந்த டயட்டில் போவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு எண்ணமாகவுமே இருக்குது. அப்புறம் டின்னர் வந்து சப்பாத்தியோ தோசையோ இட்லியோ இந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறேன். அளவு வந்து குறைவாக எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து என்னோட டெய்லி ஒர்க் போயிட்டுருக்கு. இன்னும் எக்ஸசைஸ் தனியாக பண்ணுற அளவுக்கு எனக்கு டைம் கிடைக்கல. எங்கேருந்து டைம் கிடைக்கிறதுக்கு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் என்னோட ரொட்டீன் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. என்னோட வெயிட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட் என்ன இருந்து அப்படின்னா 79.100 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 79.100. ஸோ இதான் இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டு. 78.500 வரைக்கும் போனதுக்கப்புறமா தான் டயட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தேன். வெயிட்டு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து 79.100 இருக்கேன். நாளைக்கு இதை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும், எனக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு என்னோடய ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, இதை எப்படி உங்கள் கூட சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. நிறைய பேர் நம்மளை நம்பி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ டயட்டை வந்து ரொம்ப நீங்கள் நிறைய காய்கறி எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு டயட் பிளான் கொடுக்குறப்பவே அதான் சொல்லியிருந்தேன். ஒரு நாளைக்கு 300-400 கிராம் வந்து காய்கறி எடுத்துக்கோங்க. மற்ற ஃபுட்டு வந்து குறைக்கிறது ஓகே, பட் காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. 200 கிராம் அளவுக்கு நான்வெஜ் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான்வெஜ் எடுக்காத பட்சத்தில் வந்து நீங்கள் ப்ரோட்டீனுக்காக பருப்போ இல்லை பயறுகளோ அந்த மாதிரி ஏதாவது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒர்க் லோடு, எப்படி சமைக்கணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனுமே எனக்கு இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து என்னோட டயட்டை பெரிய அளவில் இது பாதிச்சுது. ஸோ இந்த 50 நாள் டயட் வந்து எனக்கு ஃப்ளாப்பு தான். ஓகே பரவாயில்ல, 2 கிலோ நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வச்சு இதுக்கு மேலேயும் இதே டயட்டில் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. வந்து அந்த டயட்டு வந்து நம்ம எடுத்துருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்குது, ப்ளஸ் சர்ஜரி முடிஞ்ச டைம் அப்படிங்கிறதுனால எல்லாம் சேர்ந்து வரப்போ அந்த டயட் எடுக்கிறப்போ அதோட பிரச்சனை எனக்கு இருக்குது. அதனால் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட் என்னால் இப்போதைக்கு ஃபாலோ பண்ண முடியலை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.